ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காலாம் இருக்குங்க. அது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க. வரி கோவக்கா நெறையாவே காய்ச்சிருக்குங்க. அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தா காய்களே இல்லாத மாரி இருந்துச்சுங்க. அறுவடை தொடங்குனதுக்கப்புறம் இலைக்கு ஒரு காய்களா எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. விடுவோமா நம்ப தேடி புடிச்சு எல்லாத்தையும் அறுவடை பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு ஒரு வறுவலுக்கு போதுமான காய் கிடச்சிருக்குங்க. வரி கோவக்கா, நீட்ட கோவக்கா, உருட்டு கோவக்கா, ஒரு கொய்யா கிடச்சிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பாலக்கீரோட விதைங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் விதைக்கு வந்து. இதுக்கு முன்னாடிலாம் நர்சரியில தான் நான் வாங்கி போட்டுட்ருந்தேன். கொஞ்சம் கீரைகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பாலக்கீரை அது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு பார்த்தீங்கன்னா கீழ் தோட்டத்தில் தாங்க இருந்துச்சு. மாடு வந்து வேரோட பிடுங்கி சாப்பிட்டுட்டு சின்ன பீஸ் போட்டுட்டு போச்சு. அதை எடுத்துகிட்டு போய் மாடியில் வச்சேங்க. இவ்வளோ வந்திருக்கு. இது வந்து சிவப்பு அகத்திக்கீரைங்க. ஒரு கொய்யா கிடச்சிருக்குங்க. பாலக்கீரை ஒரு கட்டு கிடச்சிருக்கு. கோவக்காய் இவ்வளோ கிடச்சிருக்குங்க. இன்றைய அறுவடை இவ்வளோ தாங்க. கோவக்காய் வறுவல் பண்ணிக்கலாம், பாலக்கீரையை கடையில் பண்ணிக்கலாம். கொய்யா பாப்பா இப்பயே சாப்பிட்ருவா. தேங்க்ஸ் ஃபார்